தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பில் கடந்த ஆண்டை விட 15,000 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் என்றும் கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்துள்ளதாகவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொன்முடி, மாணவர்கள் இருமொழிக் கொள்கையை தான் விரும்புகிறார்கள் என தெரிவித்தார். மும்மொழி திட்டம் ஒரு மாற்று மொழியாக கற்றுக்கொள்வதில் எந்தவிதமான வேறுபட்ட கருத்துகளும் இல்லை என்றும் மாணவர்களுக்கு பிடித்திருந்தால் படித்துக் கொள்ளலாம் எனவும் அவர் கூறினார். இருமொழிக் கொள்கை என்பது இன்னைக்கு நேற்று வந்ததில்ல. அது 67 இருந்து இருமொழிக் கொள்கை தான் இருக்கிறது. தமிழகத்து மாணவர்கள் எதை விரும்புகிறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியுது இல்லையா? அவர்கள் இருமொழிக் கொள்கையை தான் விரும்புகிறார்கள். நாங்கள் ஆப்ஷன் சொல்லித்தரோம், அது ஆப்ஷனாக வந்து படிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. எங்களுக்கு கட்டாய படிக்க வேண்டியது 2 மொழி, ஆங்கிலமும் தமிழும். அதைத்தான் நாங்கள் அன்றிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அதைத்தான் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மும்மொழி திட்டம், இன்னொரு 3வது மொழியை அவர்கள் படிக்க வேண்டும் என்று ஆப்ஷனல் என்று சொல்லி அவர்கள் படிப்பதிலே எங்களுக்கு எந்த விதமான வேறுபட்ட கருத்தும் இல்லை. அவங்க படிக்கிறத படிக்கலாம். இதுக்காகலாம் ஒரு ஒன்றிய அரசு இந்த நிதியை நிறுத்துகிறது என்று சொன்னால் அது அரசியலுக்காக அவர்கள் செய்வதை தவிர கல்வி வளர்ச்சிக்காக அல்ல. கல்வி வளர்ச்சிக்காக நாம் பாடுபட்டிருக்கிற காரணத்தினால்தான் தமிழகம் இன்று தலை சிறந்து ஒரு கல்வியிலே சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது.